சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் மட்டும் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எதுவுமே வேணாங்க, யாருமே வேணாம், நீங்கள் மட்டும் என் கூட இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனால் லைஃப்பில் ஒரு மாதிரி வேறு மாதிரி ஒரு மாதிரி வேறு லெவலுக்குலாம் வருவாங்க, என்னால் முடியுங்க. அதுக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கணுங்க. தேங்க்ஸ். ஒன்று நான் அந்த பழைய நாகராஜ் மாதிரி அறிய மாட்டேங்க. சத்தியமாக நான் வந்து நான் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நான் மாறிடுவேங்க. இருங்க, நான் இதை மாமா கிட்ட காமிச்சிட்டு வந்துடுறேன். கண்டிப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. வேதாஜி ஒரு நிமிஷம். ஒன்றும் இல்லது, நான் அப்பாவுக்கு வேட்டி சட்டை வாங்கிட்டு இருக்கிறேன். உள்ள ஸ்வீட் பாக்ஸ் இருக்குது, நிறைய சாப்பிடக்கூடாது, ஒன்றே ஒன்று சாப்பிட சொல்லுவோம். குட் மார்னிங் மாமா. மார்னிங். எங்க கிளம்பிட்டாங்க? இது என்னது என்கிட்ட கொடுக்குற? புது வேட்டி சட்டை மாமா. எனக்கா? என்னம்மா திடீர்னு? எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் கூட இல்லையா? இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கங்க. என்ன அது ஒண்ணு மேல ஒண்ணு? என்ன விசேஷம் இன்னைக்கு? நீங்க எடுத்துக்கங்க மாமா, நான் சொல்றேன். என்னம்மா அது புதுரா இருக்குது? எடுத்தாச்சு. சாப்பிடுங்க. அடாடாடா, உடமாட்டா போல இருக்குதே. சாப்பிட்டாச்சு. இங்க பாத்தீங்களா? மோதிரமா? யார் வாங்கி கொடுத்தா? அவரு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாருன்னு முன்னாடியே சொன்னேன்ல மாமா. ஆமா. அவர் முதல் சம்பாத்தியத்துல இந்த மோதிரம், ஸ்வீட், ட்ரெஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு மாமா. நம்ம நாகாஜியா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பாருமா, தம்பி பொண்டாட்டிக்காக மோதிரம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரா? அத பாரு. ஐயோ நல்லா இருக்கு. அக்கா, நாகராஜ் மாமா மோதிரம் வாங்கிட்டு வந்திருக்காரா? காட்டுங்க பாப்போம். ஐயோ சூப்பரா இருக்குக்கா. சான்ஸே இல்ல. முதல் சம்பாத்தியத்திலேயே மோதிரமா? உங்க மேல நாகராஜ் மாமாவுக்கு ரொம்ப பாசம் போல. ஆமா, அந்த மோதிரம் எவ்வளவு? ஒரு அரை பவுண்ட் இருக்குமா? இருக்கும். மாமா எத்தனை பவுண்ட் இருக்கும்? இருக்கு, நீ சொன்ன மாதிரி அரை பவுன் இருக்கு. அரை பவுன்னா எப்படியும் ஒரு 12,000 ரூபாய் வரும்ல? இன்னும் நிலைமைக்கு வந்துடும். இல்ல, வேலைக்கு போய் எப்படியும் ஒரு வாரம் தான் இருக்கும். அதுக்குள்ள எப்படி 12,000க்கு மோதிரம் வாங்க முடிஞ்சது? நாகராஜ் மாமா அப்படி என்ன வேலை செய்யறாரு? அக்கா, மாமா என்ன வேலை செய்யறாரு? அது அக்கா, உங்களை தான் கேக்குறேன். நாகராஜ் மாமா என்ன வேலை செய்யறாரு? மாமா, அவர் என்ன வேலை செய்யறாருன்னு நீங்களே கேளுங்க. வேதாஜி, நாகராஜ் என்ன வேலை பார்க்கறான்? இல்ல மாமா, எனக்கு தெரியாது. என்னம்மா, புருஷன் என்ன வேலை பண்றான்னு தெரியாதுங்கிற? ஆமா மாமா, நான் கேட்டேன், அவர் எதுவுமே சொல்லல. அவர் எப்படிக்கா சொல்வாரு? சொல்லிக்கிற மாதிரியான வேலையா செய்யறாரு? அவரு எங்க வேலை செய்யறாருன்னு நான் சொல்லட்டா? என்ன சொல்ற? அவர் எங்க வேலை செய்யறாருன்னு உனக்கு எப்படி தெரியும்? தெரியும்க்கா, நான் சொல்லட்டுமா? நாகராஜ் மாமா கடைசியில பார்லியா வேலை செய்யறாரு. அதனாலதான் சொல்ல கூச்சப்பட்டிருக்காரு போல. ஆனா தினமும் டிப்ஸ் காசு 1000 ரூபாய்க்கு மேல கிடைக்கும்லக்கா? நம்ம வேதா, நாகராஜ் உண்மையிலேயே பார்லியா வேலை செய்யறான்.
என்ன மாமா நீங்க அவங்கள போய் கேக்குறீங்க? அவங்களுக்கே இப்பதான் தெரியுது. பாவம், அக்காவையும் மாமா நல்லா ஏமாத்திருக்கார் போல. நம்ம வீட்ல இருக்க ஒருத்தர் டாஸ்மார்க் பார்ல போய் வேலை செஞ்சா அது மாமாவுக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம். நாகராஜ் மாமா இத மட்டுமாவது யோசிச்சிருக்கலாம். என்ன பண்றது, ஏதாச்சும் வேலைக்கு போயாகணும்ன்ற கட்டாயத்துல இருந்திருக்கலாம். பாவம், அவரும் என்னதான் பண்ணுவாரு. என்ன வேதாஜி, அப்பா என்ன சொன்னாரு? ரொம்ப சந்தோஷப்பட்டாரா? நீங்க எங்க வேலை செய்றீங்க? கேக்குறேன்ல, வாயை திறந்து பதில் சொல்லுங்க. உங்களை தான் கேக்குறேன், காதுல வேலியா? இல்லை வேதாஜி, அது நான் சொன்னேன் உங்களுக்கு, இந்த கரெக்டான டைம் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு. எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். சொல்லுங்க. போகும்போது நல்லா சந்தோஷமாக தானே போனாங்க, இப்போ ஏன் திடீர்னு இவ்வளோ கோவப்படுறாங்க? பார்லியா வேலை செய்றீங்க? பார்ல வேலை செய்யல. பாரில் தான் வேலை பார்க்குறேன். இது ஏன் முதலியே என்கிட்ட சொல்லல? சொன்னால் நீங்கள் டென்ஷன் ஆவீங்க, திட்டுவீங்க. இப்ப மட்டும் உங்களை தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் போறேனா? இந்த வேலையை செஞ்சுதான் வாழ்க்கையில முன்னேற போறேன்னு நீங்க சொன்னீங்களா? எதுக்குங்க, எதுக்கு இந்த வேலை? இல்லை வேதாஜி, சூழ்நிலை அப்படி, வேற வழி தெரில. காரணம் சொல்லாதீங்க. இந்தாங்க, நீங்க வாங்கி கொடுத்த மோதிரம். தயவு செஞ்சு இது கோவில் உண்டியில போட்டுருங்க. ஏன் வேதாஜி, என்னாச்சு? என்ன ஆச்சா? நீங்க குடிச்சிட்டு வந்தாலும் எனக்கு பிடிக்காது. இது எத்தனை குடும்பத்தை அழிச்சு வாங்கின மோதிரமோ, அப்படிப்பட்ட மோதிரம் எனக்கு வேண்டாம். இந்த வேலை செய்யறதுக்கு அப்படி என்னங்க அவசியம் வந்துச்சு? மாமா கிட்ட நீங்க வேலைக்கு போறீங்கன்னு சொன்னதும் எவ்வளவு சந்தோஷப்பட்டாரு தெரியுமா? நீங்க இந்த வேலை செய்றீங்கன்னு அவருக்கு தெரிஞ்சதும் அவருக்கு எவ்வளவு சங்கடமா போச்சு தெரியுமா? எந்த வேலையும் கேவலம் இல்ல, ஆனா இந்த வேலை செய்யறதை என்னால அனுமதிக்க முடியாது. தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், அந்த வேலைக்கு போகாதீங்க. நான் உங்களை இந்த மோதிரம் எல்லாம் கேட்கலங்க. வேற ஏதாவது நல்ல வேலைக்கு போய் ஒரு முழு பூ வாங்கி கொடுங்க, அது போதும். ஏதாச்சும் நல்லா பார்த்துணுன்ற எண்ணத்தில் அவசரப்பட்டு தெரியாம தப்பான ஒரு வேலையை செலக்ட் பண்ணிட்டேன். மற்றவங்க பாவத்தை சம்பாதிச்ச பணத்தை வச்சு மேதாஜிக்காக இந்த கிஃப்டை வாங்கிருக்க கூடாது. அது அவங்களுக்கு பிடிக்கல. வேணாம், இந்த பாவப்பட்ட பொருள் எங்கள் ஆண்ட இருக்க வேணாம். அதை நான் வாங்கிட்டே கொடுத்துட்றேன். எனக்கு அறிவே இல்லை, இனிமேல அது நல்ல புத்தியை கொடு. இல்ல மாப்பிள்ள, இந்த மோதிரத்தை போட்டே தான் ஆகணுமா? வேதாஜிக்கு புரியல மச்சி.
அவங்களுக்கு பிடிக்காது நான் பண்ண மாட்டேன். ஏய், சீ, வாய் மூடு. சரி மாப்பிள்ள, அப்ப அதையே குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்காத. மனசு மாறுறதுக்குள்ள படக்குன்னு உண்டியில போட்டுரு. ஆமா மச்சி, பாவப்பட்ட பணத்தை வாங்கினது மச்சி. இது சாபம் தான் வந்து சேரும். இந்த பொருளை நம்ம கையில் இருக்கக்கூடாது மச்சி. போலாம். இல்ல மாப்பிள்ள, மனசு கொஞ்சம் கனமா இருக்கு. கொஞ்ச நேரம் இந்த கோயில்ல உட்காந்துட்டு போவோம். எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. அடுத்து என்ன பண்ணலாம் மாப்பிள்ள? என்ன ஏன் கேட்குற? நீதான் பெரிய ஐடியா மணி ஆச்சே, நீ சொல்லு. ஐடியா மணி எல்லாம் சொங்கி போயிட்டாரு. எதுவும் தோணல மாப்பிள்ள. என்னது ஐடியா வந்துச்சா? ஏய், யாரா இவன்? இது என்ன மதுரை பாண்டியன் எக்ஸ்பிரஸா சடார்னு வந்து நிக்கிறதுக்கு? கொஞ்ச நேரம் இரு மாப்பிள்ள. என்ன பண்ணலாம் மாப்பிள்ள? பேசாம நாம ஏன் ஓனர் ஆயிடக்கூடாது? ஏற்கனவே நான் கோயம்புத்தூர், என்னடா சொல்ல வர? ஆமா மாப்பிள்ள, யார்கிட்டயோ போய் வேலை கேட்கறதுக்கு பேசாம நாமளே ஓனர் ஆயிடலான்னு சொல்றேன். மச்சி, தயவுசெய்து சொல்ல, தெளிவா சொல்லு, கடுப்பேத்தாத. அதாவது நாமளே சொந்தமா ஒரு தொழில் தொடங்குவோம். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒற்றுக்கொள்னு சொல்லியிருக்காங்க. செம்ம கான்ல இருக்கிற ஓங்கி அப்பிடுவேன், கடிக்காம ஸ்ட்ரைட்டா சொல்லு. இல்ல மாப்பிள்ள, நாம நமக்கு தெரிஞ்ச தொழிலை வச்சு அதுல சம்பாதிப்போம். நமக்கு என்ன தொழில்ரா தெரியும்? எல்லாத்தையுமே நெகட்டிவாவே யோசிக்காத மாப்பிள்ள. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் ஏதாவது ஒரு திறமை இருக்குண்டா மாப்பிள்ள. என்ன பண்ணலாம் சொல்லு. இல்லடா மாப்பிள்ள, நமக்கு தெரிஞ்சதை வச்சு ஏதாச்சும் பண்ணுவோன்னு சொல்றேன். இப்ப உதாரணத்துக்கு நம்ம 2 பேருக்குமே கார் ஓட்ட தெரியும். ஏதாவது ஒரு காரை வாங்கி நம்ம வாடகைக்கு ஓட்டினா என்ன? ஆமா இல்ல? அதேதான் மாப்பிள்ள. இல்ல மச்சி, வானா கார்லாம் வானா. ஏன் மாப்பிள்ள? மச்சி, இது கார்லாம் செம வேலை மச்சி. ஏகப்பட்ட ரேட் ஆகும். பந்துக்கு எங்க போறது? டேய், அதான் உன் அண்ணன் அப்பாலாம் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட. ஐயே, அதெல்லாம் தப்பு மச்சி. செட் ஆகுது மச்சி. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, என்னானாலும் சரி நம்மளாம் அவங்க போய் கேட்கக்கூடாது மச்சி. நம்மளே நம்ம சொந்த முயற்சியில பண்ணாதான் அது நம்மளுக்கு கெத்து. அதுவும் சரிதான். அப்ப வேற என்னதான் பண்ணலாம்? யோசிக்கிறேன். ஏன் மாப்பிள்ள, இந்த ஷேர் ஆட்டோ உனக்கு ஓகேவா? அது இந்த கார் வாங்குற அளவுக்குலாம் அவ்வளவு பெருசா செலவாகாது மாப்பிள்ள. ஓகே மச்சி, ஆனா அதுவும் பணம் தேவைப்படும்ல. ஃபைனான்ஸ் போட்டு வாங்குவோம். அது சரி. டேய், நம்மளெல்லாம் நம்பி யாரா நம்மளுக்கு ஃபைனான்ஸ்லாம் பண்ணுவா? கண்டிப்பா தருவாங்க மாப்பிள்ள. நாளைய தொழிலதிபர்களுக்கு லோன் தந்தா அவங்களுக்கு தானே பெருமை. உங்க பேரு? மை நேம் இஸ் நாகராஜ். என் பேரு பஞ்சாயத்து முருகன் சார். இதுல யாருக்கு ஃபைனான்ஸ் வேணும்? இந்தா இவருக்கு தான். இட்ஸ் மீ. சொல்லுங்க, எவ்வளவு அமௌண்ட் வேணும்? என்ன வெஹிக்கிள் வாங்க போறீங்க? சார், வண்டி வந்து இந்த ஷேர் ஆட்டோ சார். ஓகே. அமௌண்ட் வந்து ஒரு 2-4-5 லட்சம் எங்களுக்கு தேவைப்படும். கண்டிப்பா கொடுத்துடலாம் சார். தேங்க்யூ சார். பதரா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும் இருக்குல்ல? டாக்குமெண்ட்ஸ்னா? அதாங்க உங்க அட்ரஸ் ப்ரூஃப், இன்கம் சோர்ஸ் ப்ரூஃப், இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் பண்ணது, சேலரி ஸ்லிப், அப்புறம் பேங்க் டிரான்சாக்ஷன் டீடைல்ஸுங்க. டிரான்சாக்ஷனா? என்னமோ சொல்றாரு. என்னத்தை கேட்குறாங்க கண்ணாடி மண்டைய? அப்படிலாம் எதுவுமே நமக்கு தெரியாதே. சரி, உங்க பேங்க் டிரான்சாக்ஷனாவது காட்டுங்க, ட்ரை பண்ணலாம். டிரான்சாக்ஷன்னா அது புரியலையே. நீங்க மாசம் மாசம் பணம் போடுவீங்கல்ல, நாங்களா? அப்படி போடுற எடுக்கிற அமௌண்ட் இருக்க, அதுக்கு பேர் தான் டிரான்சாக்ஷன். அட என்ன சார் நீங்க? நாங்க ரெகுலரா மாசம் மாசம் பணம் போடுறதா இருந்தா நாங்க ஏன் சார் உங்கள்ட்ட வந்து லோன் வாங்க போறோம்? இங்க பாருங்க சார், எங்களுக்கு டீ கடையில கூட அக்கவுண்ட் கிடையாது. அந்த அளவுக்கு சுத்தமான கையை. என்ன மாப்பிள, இது வரைக்கும் நாங்க 10 பைசா பேங்க்ல போட்டதே கிடையாது. நம்மள போய் எழுந்திருக்கப்பா. 2 பேரும் எழுந்திருக்கேன்னு சொன்னேன். நீங்க விளையாடுறதுக்கு நான் தானே கிடைச்சேன். சார் என்ன சார், நீங்க கோவப்படக்கூடாது சார். மாப்பிள பணம் நீ வாடா. நமக்கு ஃபைனான்ஸ் தரலன்னு வச்சுக்கிய, இவங்களுக்கு தான் நஷ்டம். பணக்காரங்களுக்கு தான் கடன் தருவாங்களாமே. பணக்காரன் எதுக்கு சார் உங்கள்ட்ட வந்து கடன் வாங்க போறான்? நல்லா நடத்துறீங்க சார் ஃபைனான்ஸ். நீ வாடா மாப்பிள, நாளைக்கே நான் ஆரம்பிக்கிறேன் பஞ்சாயத்து முருகன் ஃபைனான்ஸ்.
சார் அவங்க 2 பேரும் எதுக்கு வந்துட்டு போறாங்க? சரியான கோமாளிங்க. வெஹிக்கிள் ஃபைனான்ஸ் கேட்டு வந்தாங்க. ஆனா எந்த டாக்குமெண்ட்ஸும் இல்லையே. என்ன சார் சொல்றீங்க? அவங்களா? ஆமா. ஏன் சார் உங்களுக்கு லட்சுமி அன்கோ ராமநாதன் சார் தெரியும்ல? ஆமா நல்லா தெரியுமே. ஏன் கேக்குறீங்க? சார் இப்ப வந்தவங்கள ஒருத்தர் அவரோட சன் தான். அவருக்கா டாக்குமெண்ட்ஸ் இல்ல? ஏங்க உங்களுக்கு நல்லா தெரியுமா? இப்ப வந்தது அவரோட சன் தானா? நல்லா தெரியும் சார். இப்ப வந்தவர் ராமநாதன் சாரோட பையன் தான். அவர் பேரு நாகராஜ். அவரோட மேரேஜுக்கு நான் போயிருந்தேன். உங்களுக்கு டவுட்டா இருந்தா மிஸ்டர் ராமநாதன் சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க. ஹலோ சார் வணக்கம். நான் மகாலட்சுமி ஃபைனான்ஸ் மேனேஜர் பேசுறேன் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. உங்க பையன் வெஹிக்கிள் லோன் கேட்டு வந்தார் சார். என் பையனுக்கு வெஹிக்கிள் லோனா? எந்த பையன்? நாகராஜ்னு பேர் சொன்னாரு. ஆனா டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இல்லையே சார். எங்களுக்கும் உங்க பையன் தானே முதல்ல தெரியாது. ஏதோ ஷேர் ஆட்டோ வாங்கணும்னு பணம் கேட்டாங்க. பாருக்கு ஏன்டா வேலைக்கு போடுன்னு கேட்டதும் சொந்தமாக வேற பிஸ்னஸ் பண்ணலாம் டிசைட் பண்ணிட்டா போல இருக்கு. எவ்வளவு லோன் கேட்டான்? 4 லட்சம் ரூபா சார். சார் எனக்கு ஒரு உதவி பண்ணுங்களேன். சொல்லுங்க சார். அவன் எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுங்க. அதுக்கு என்ன விதமான டாக்குமெண்ட்ஸ் வேணாலும் எங்கிட்ட அனுப்புங்க. நான் கையெழுத்து போட்டு அனுப்புறேன். சரியா? சரிங்க சார். ஆனா ஒரு விஷயங்க. சொல்லுங்க சார். நான் தான் சைன் பண்ணேங்கிற அந்த விஷயம் அவனுக்கு தெரியவே கூடாது. புரியுதா? கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன் சார். தேங்க்யூ. அப்புறம் சார், சொல்லுங்க சார். பணத்தை கொடுக்கும்போது உன் தொழில் நல்லா வரணும்னு சொல்லி வாழ்த்தி கொடுங்க சார். கண்டிப்பா சார், கண்டிப்பா. தேங்க்யூ வெரி மச். ஷேர் ஆட்டோ வாங்குறதுக்கு நீங்க கேட்ட பணத்தை கொடுக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சார் என்ன சார் சொல்றீங்க? ஆமா, நீங்க அமௌண்ட்டை வாங்கிக்கோங்க. சார் ஐயோ சார், நீங்க கேட்ட பேப்பர்ஸ் எதுவுமே எங்கள்கிட்ட இல்லையே சார். பரவாயில்ல, உங்களை மாதிரி சுயதொழில் செஞ்சு முன்னேறணும்னு நினைக்கிறவங்கள ஊக்குவிக்கிறதா எங்க ஃபைனான்ஸோட நோக்கம். அப்படியா? பாடுறா மாப்பிள, சூப்பர்ல. சார் சார் செம சார், செம சார். நிஜமாலே உங்களுக்கு பெரிய மனசு சார். ரொம்ப தேங்க்யூ சார். யூ ஆர் வெல்கம். என்னடா இது? நம்ம வண்டிப்பா. அப்பா நான் இனிமே ஆட்டோ ஓட்டலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீ ஆட்டோ ஓட்ட போறியா? ஆமா, அதாவது சொந்த காலில் நின்று நல்லா சம்பாதிச்சு பெரிய ஆளா வரணும்ப்பா. எப்படி அலங்காரம் பண்ணிருக்கான் பாரு. வண்டி சாலிப்பா. காபி என்ன கிட்ட கொடுக்க? ஆசீர்வாதம். நல்லா நல்லா தொழில நல்லா வருவடா. எல்லாம் ஒன்னால. சாவி உங்க கையால ஒண்ணு கொடு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ, சேம் டு யூ. அப்பா, இன்னைக்கு கண்டக்டரா இருக்கிறனா நாளைக்கு சூப்பர் ஸ்டார் மாதிரி வரணும்னு சொல்லி என்னைய ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா வருவடா, நல்லா வருவேன். அது என்ன கண்டக்டர்? நம்ம வண்டிக்கு நான் தானேப்பா கண்டக்டர். ஆட்டோக்கு நீ கண்டக்டரா? எஸ். டேய் நாகாஜி, அப்பா ரொம்ப பெருமையா இருக்குதுடா உன்னை நினைச்சா. எப்படி வெக்கம் பண்றான் பாரு. ஏண்டா டேய், இந்த வேலையில ஒன்றும் சிறுமை இல்லடா. செய்யும் தொழிலே தெய்வம். எந்த தொழில செஞ்சா என்னடா, நல்ல உண்மையா உழைச்சு பாடுபடணும்டா. உங்க அப்பா அப்படித்தான் முன்னுக்கு வந்தேன். கண்டிப்பாப்பா. ஆமா, மாலை எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டா? பூஜை பண்ணிட்டியா? இல்ல, அது இனிமேல் தான். என்னடா புதுசா வண்டி வாங்கியிருக்கிற? பூஜை போன வேணா முதல்ல? இல்லப்பா, வண்டி எடுத்து உங்களுக்கு காமிச்சு சொல்லிட்டு போலாம் தான். வெரி குட், வெரி குட். வேதாஜி, நீ என்னோட கோயிலுக்கு போ. வண்டிக்கு நல்ல பூஜை போட்டு மங்களகரமா ஆரம்பிச்சு விடு. சரிங்க மாமா. கண்டக்டா பார்த்து ஓட்ட சொல்றான். இது ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். வேதாஜி, அன்னைக்கு நீங்க சொன்ன ஒரு வார்த்தைக்கு அப்புறம் தான் நான் இவ்வளவு தூரம் மாறி இருக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் வேதாஜி. தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம். மாமா சொன்ன மாதிரி செய்யற வேலைய நல்ல அர்ப்பணிப்போடு செய்யுங்க, அதுவே போதும். கண்டிப்பா. நீங்க பாருங்க, இனிமேல் 10 ரூபா சம்பாதிச்சாலும் அது கௌரவமா நியாயமா யாரோட வயிற்றுல வாங்கிக்காம சம்பாதிப்பேன். இந்தாடா, இத புடி. இதுக்குப்பா? இந்த பணத்தை வச்சு வண்டிக்குள்ள ஒரு சின்ன டிவி ஃபிக்ஸ் பண்றான். டிவியா? ஆட்டோலியா? இருக்கட்டும்டா.
ஷேர் ஆட்டோல டிவி ஃபிக்ஸ் பண்ண ஷேர் ஆட்டோ முதல்ல என் பையனோட ஷேர் ஆட்டோவா தான் இருக்குன்னு கிளம்புங்க, கிளம்புங்க. வண்டியில ஏறுமா போயிட்டு சரிப்பா, நாங்க கோயில் போயிட்டு வந்துடுறோம்ப்பா. சந்திரன் சில நாள் தேய்வது உண்டு, குறையே சொல்லாதே. சில சொந்தங்கள் கூட சந்திரன் தானே, குற்றம் காணாதே. சந்திரன் சில நாள் தேய்வது உண்டு, குறையே சொல்லாதே. சில சொந்தங்கள் கூட சந்திரன் தானே, வாங்கோ, சொல்லுங்க. ஒண்ணுல சாமி புதுசா ஒரு வண்டி எடுத்துருக்கிறோம், பூஜை போடணும். அப்படியா? ஆமா. வேஷம் போட்டு உள்ளது குளிர் தென்றல் தீண்டத்தான் முகம் மாறுது. சந்திரன் சில நாள் தேய்வது உண்டு, குறையே சொல்லாதே. சில சொந்தங்கள் கூட சந்திரன் தானே, குற்றம் வண்டி எங்க இருக்கு? காணாதே. வண்டி வெளியே இருக்குது. வாங்கோ, பூஜை போட்டு மேதாஜி ஃபர்ஸ்ட் சவாரியே உங்க சவாரி தான் இருக்கணும். சென்டிமெண்டா நீங்க தானே ராசி. ஓகேவா? வாங்க. பஞ்சு ஒரு 100 ரூபாய் கொடுங்க, வீட்டுக்கு வந்ததும் கொடுத்துடுறேன். சரி வேதாஜி, இந்தாங்க. இந்தாங்க. என்னங்க எனக்கு இதுக்கு ஆட்டோல ஏறினல, அப்ப காசு கொடுக்கணும்ல. இந்தாங்க. அதெல்லாம் இல்லைங்க. ஏங்க உங்க வண்டிங்க உங்களாண்டி எப்படிங்க பைசா வாங்குறது? நீங்க தானே கஸ்டமர்னு சொன்னீங்க, குடிங்க. ஐயோ, இது பாருங்க, முதல் தடவையா ஆட்டோல ஏறின கஸ்டமர் கொடுக்கிற காசு இது. வேண்டான்னு சொல்லவே கூடாது. அதுவும் இல்லாம தொழில் விஷயத்துல சொந்த பந்தம் எல்லாம் பார்க்கவே கூடாது. ஆமா மாப்பிள, முதல் கஸ்டமரு, அதுவும் நம்ம வேதாஜியே, அவங்க கையாலேயே கொடுக்குறாங்க. வாங்கிக்கடா, வாங்கிக்க மாப்பிள. ஓகே, தேங்க்யூ. சரி, இப்போல இருந்து சவாரி எடுக்க ஆரம்பிச்சிருங்க. அப்படியே என்ன போற வழியில கொஞ்சம் இறக்கி விட்டுருங்க. டன்னு. ஓகே, வரலாமா, ஏறலாமா, வரலாமா, ஏறலாமா. மாப்பிள, ஃபர்ஸ்ட் கீரை போட்டு